யாவரையும் மார்னிங் சாய் என்ற தியானத்திற்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இந்த நாளின் தியானத்துக்கு என்று நாம் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம ஜெயம் உள்ளவர்களாய் நம்ம இருப்போம் அப்படின்னு பார்த்தா இருக்கா. ஒரு நாள் நம்ம ஜெயம் உள்ளவர்களா இருப்போம், ஒரு நாள் நம்ம சில காரியங்களை நம்ம தோல்வி அடைவோம். ஸோ வாழ்க்கையில நன்மைகளும் தீமைகளும் இல்லை உயர்வு ஒரு தாழ்வான நிலை அப்படிங்கிறது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஆனால் ஆச்சரியமாக இந்த வசனம் சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. எல்லா காலகட்டத்திலும் தானியேலுடைய காரியங்கள் ஜெயமுள்ளதா இருந்தது என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்ப எப்படிங்க தானியேலுடைய காரியங்கள் மட்டும், ராஜாக்கள் மாறினாங்க, சூழ்நிலைகள் மாறினது, அரசாங்கங்கள் மாறினது, ஆனாலும் தானியேல் மட்டும் அவருடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமுள்ளதாகவே இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதே தானியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, தானியேல் தன்னுடைய வாலிப வயதுல அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்? என்னை நான் தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன், எந்த காரியத்தினாலும் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்துல தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் அவர் நிலைத்திருந்தார். இப்ப கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய தானியேலுடைய மரண நாட்கள் சமீபத்திருச்சு. இப்போ அவருடைய அந்த நாள் வரைக்கும் அவருடைய காரியங்கள் ஜெயமுள்ளதாகவே இருந்ததாம். காரணம், தானியேல் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய காரியங்கள் ஜெயமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நாமும் நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னன்னா, இந்த உலகத்தின் காரியங்கள்னால, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களினால, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களினால என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாய் நான் வாழுவேன்னு சொல்லி நாம் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நம்முடைய காரியம் ஜெயமா இருக்கும். எனவே இந்த நாளில கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் நடத்துவாராக. God bless you.